கரூர் பிரச்சனைக்கு கண்ட மெனிக்கு கணக்கிலே ஆள்லாம் போஸ்ட் போட்டாங்க. இப்போ ஒரு படம் இவ்வளவு பெரிய சென்சார் இஷ்யூவை சந்திச்சிட்டு இருக்கு, ஒருத்தர் கூட வாயை திறக்கல. இப்பதாங்க புரியுது தளபதி மேல சினிமாவுல எவ்வளவு பேர் வன்மத்தோட இருக்காங்கன்னு. தளபதியோட இந்த கடைசி படத்துக்கு பிஜேபி என்ன சதி வேலைகளை செய்தாலும் சரி, ஜனநாயகன் சாதனை படைப்பது 100% உறுதி. சும்மா இருந்த ஃபேன்ஸ சூடு ஏத்தி விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருப்போம்? ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றத படக்குழு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேற எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் சொல்றேன் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் பிரச்சனையை கொடுப்பீங்க? ஏண்டா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையில தாண்டா போகுது. மக்களுக்கு நல்லது பண்ண வந்தவருக்கு எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். முடியலடா சாமி, ஒரு மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்துறீங்க. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னா தலை தெறிக்க ஓடி இருப்பாங்க. இதற்கிடையில தளபதி விஜய் அவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ வர சந்திக்கணும். நாட் ஃபார் ஈஸிங்க தளபதி. நீங்க சாதாரணமா ஒரு நடிகர்னு சொல்லிடுறீங்க, ஆனா சரித்திரம் எழுத எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு அவருக்கு தாங்க தெரியும். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். கர்மா என்ற சொல் சும்மா விடாது.